அப்போ வந்து எங்களுக்கு வங்காளத்தில் கடை இருந்திருக்கு, கல்கத்தா அந்த சைடு. அங்கே இருந்ததுனால இந்த வீட்டுக்கு பேர் வங்காளத்தார் வீடுன்னு வந்திருக்கு. அப்போ இது பொது வீடு. இது பொது வீடு. பொது வீடு எதுக்கு பயன்படுத்துறீங்க? விசேஷத்துக்கு பூரா இதான். இந்த வீட்டில் கீழே எத்தனை அறைகள் இருக்கு, மேலே எத்தனை அறைகள் இருக்கு? மாடியில் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எப்படியும் ஒரு 20-25 பசங்க என் லெவலில் இருந்திருப்பாங்க. அப்போவே 20 ஃபேமிலி இங்கே இருந்திருப்பாங்க. ஆமாம், எல்லாருக்கும் அந்த ஒரு வீடு தான், அந்த ஒரு வீட்டில் தான் எல்லாமே நடந்திருக்கு. அப்போ இந்த வீட்டை பற்றி சொல்லுங்க ஆச்சு. இந்த வீட்டை பற்றி எல்லாரும் நல்ல ஒற்றுமையாக விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, இங்கே 2 பேர் தான் இருக்கிறீங்க. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணே. நீங்கள் திருநாவுக்கரசு அப்படிங்கிறது தெரியும். சரி. நம்ம ஆராவேல் சண்முகநாதபுரத்தில் நகரத்தார் தர்ம பரிபாலன சபை கீழே நகர சிவன் கோயிலும் செம்பமாரி நாட்டின் காவல் தெய்வம் வீரமாகாளி கோயிலும் இருக்கு உங்களுடைய அண்டரில். நீங்கள் அந்த சபையினுடைய மேலாளராக சேவை செய்கிறீங்க. ரைட். ஓகே. நீங்கள் பிறந்தது, படித்தது, முன்ன செஞ்ச வேலை, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அதாவது உங்கள் பேர் உட்பட திருநாவுக்கரசு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பேர் வந்து திருநாவுக்கரசு, அப்பா பேர் வந்து மெய்யப்பன், அம்மா பேர் வந்து தெய்வானை. நான் பிறந்தது வந்து காரைக்குடியில், படித்ததெல்லாம் நம்ம ஊர் ஆராவேல் பிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் அழகப்பா கல்லூரியில் படிச்சுட்டு 1977 பேங்க் மேனேஜராவில் வேலைக்கு சேர்ந்தேன். 78 கல்யாணம் ஆனிச்சு. அதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி முதல்ல கான்ட்ராக்ட் கிளார்க்காக இருந்தேன், அப்புறம் கிளார்க்காக இருந்தேன், அப்புறம் ஆஃபீஸரானேன், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜரானேன், அப்புறம் மேனேஜரானேன், அப்புறம் ரீஜனல் மேனேஜராகி கடைசியாக டெல்லியிலலாம் இருந்தேன். கடைசியாக வந்து பேங்க்லேருந்து விஆர்எஸ்சில் வந்துட்டு இப்போதைக்கு கோயில் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணே, இந்த வீடு கட்டி, இது ஆராவையில் உள்ள வீடுகளில் மிக அழகான வீடுகளில் இதுவும் ஒரு வீடு. ஆமாம், வங்காளத்தார் வீடு அப்படின்னு எல்லா இந்த பகுதியில் உள்ள ஏறத்தாழ ஒரு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 40-50 கிராமங்களுக்கு வங்காளத்தார் வீடு அப்படின்னாலே அடையாளம் தெரியும். நல்லா. இந்த வீடு எப்போ கட்டப்பட்டதுன்னு? இந்த வீடு வந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1908 கட்டியிருக்காங்க. கட்டினது யாருன்னு? கட்டினவர் பேர்? அது அந்த விவரங்கள்லாம் எனக்கு சரியாக தெரியல. முன்னோர்கள் கட்டியிருக்காங்க. அப்போ வந்து எங்களுக்கு வங்காளத்தில் கடை இருந்திருக்கு, கல்கத்தா அந்த சைடு. கடைன்னு ஃபைனான்ஸ் மாதிரி ஏதோ தொழில்துறை பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்ததுனால இந்த வீட்டுக்கு பேர் வங்காளத்தார் வீடுன்னு வந்திருக்கு. இப்போ இந்த வீட்டுக்கு எத்தனை வாரிசுகள் இருப்பாங்க குடும்பம்? இது கிட்டத்தட்ட 50 குடும்பம் இருக்குங்க. 3 பெரிய வாரிசுகள். இந்த 3 பெரிய வாரிசில் சப்டிவிஷன்ஸ் பூரா அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 50 குடும்பங்கள் வருது. இப்போ நீங்களும் இதில் ஒரு பங்குதாரர். ஆனால் நீங்கள் சொந்தமாக வீடு கட்டிக்கிட்டு வெளியில் எல்லாருமே சொந்தமாக வீடு கட்டிக்கிட்டு தனியாக இருக்காங்க. ஒரு சிலர் இங்கே இருக்காங்க. இது பொது வீடு. இது பொது வீடு. பொது வீடு எதுக்கு பயன்படுத்துறீங்க? விசேஷத்துக்கு பூரா இதான். விசேஷம்னா கல்யாணம், சடங்கு, மற்ற கெட்டது விஷயங்கள் எல்லாத்துக்கும் இதுதான். இந்த 50 ஃபேமிலிலாம் இப்போ எங்கேன்னு இருக்காங்க? என்னவா இருக்காங்க? உயர் பதவிகளில் இருக்காங்களா? எப்படிக்கா? எல்லாரும் வெளிநாட்டில் இருக்காங்க. பாதி பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, பாதி பேர் உள்நாட்டில் இருக்காங்க. நல்ல பதவியில் இருக்காங்க எல்லாருமே. இப்போ சமீபத்தில் அவங்க அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது ஒன்று. இங்கே அவங்க பெரிய போஸ்ட்டில் இருக்கதா போட்டிருந்தாங்க. அமெரிக்காவிலேயோ? ஆமாம் மச்சான், எங்கள் சித்தப்பார் பையன்லாம் அமெரிக்காவில் இருக்கேன். ஒரு பொண்ணு இருந்தா டாக்டர் என்னமோ சொன்னாங்கல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்தது, மிக பிரமாண்டமாக நடந்தது. ஆமாம், அது இந்த வள்ளியப்பன் பொண்ணுக்கு நடந்துச்சு. அது டாக்டர் தான். அது இங்கே தான் இருக்காங்க. நிறைய பேர் வெளிநாட்டிலையும் இருக்கா, நிறைய பேர் உள்நாட்டிலையும் இருக்கா. எல்லோரும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இந்த வீட்டினுடைய பரப்பளவு தெரியுமாண்ணே? எத்தனை அடி, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் மொத்தம் இருக்குது தெரியுமா? இல்லை, அந்த விவரங்கள்லாம் எனக்கு முழுமையாக தெரியாது. இந்த அறையில், இந்த வீட்டில் கீழே எத்தனை அறைகள் இருக்குது, மேலே எத்தனை அறைகள் இருக்குது? மாடியில் வந்து 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அறை இருக்குது கீழே. கீழே அதே அளவு மேலே? அதே மாதிரி மேலே இருக்கும். எல்லாருக்கும் அறை இருக்கும்? எல்லாருக்கும் இருக்கும். அதாவது ஒரு பங்குக்கு 2 அறை அந்த கணக்கில் எல்லாருக்கும் உண்டு. இப்போ அந்த வீட்டில் ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்கன்னா, அதாவது முகப்புக்கு அடுத்து மேலே காம்பவுண்ட். முதல்ல வந்து முகப்பு, அடுத்து கல்யாண கொட்டகை. கல்யாண கொட்டகைங்கிறது என்னென்னா, கல்யாண டயத்தில் சேரெல்லாம் வந்துட்டு வரவேற்பாங்க தான் கொடுத்து பெரும்பாலான அங்கே தான் முதல்லாம் உட்காந்துருப்பாங்க. இது அடுத்து வளவுனா இங்கே தான் கல்யாணம் நடக்கிறது. இப்போ என்னுடைய உட்காந்துருக்காது இது வளவு. இப்போ எங்கள் வீட்டு கல்யாணம்னா எங்கள் வீட்டுக்கு நேரம் மனையை போட்டு இங்கே நடக்கும் கல்யாணம். திரும்ப இங்கே நடக்கும். அவங்க வீட்டு கல்யாணம்னா அங்கே நடக்கும். அவங்க வீட்டுக்கு நேரம் ஒவ்வொரு வீட்டுக்கு நேரம் அந்தந்த கல்யாணங்கள் நடக்கும். பின்னாடி வந்து 2ஆம் கட்டுங்கிறது சாப்பாடு.
2ஆம் கட்டு சாப்பாடு. சாப்பாடு. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து தோட்டம். தோட்டத்தில் வந்து நம்ம சமையல்லாம் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சு சாப்பிட்றது முன்னாடி. இப்போ என்னென்னா கூட்டம் அதிகமாக வரனால அங்கே பின்பக்கம் சமைச்சிட்டு அங்கே டைனிங் போட்டு அங்கே சாப்பிட்றது. நீங்கள்லாம் தான் வந்திருப்பீங்க, தெரியுமா உங்களுக்கு? நம்ம நீதியரசர் மேனா சொக்கலிங்க செட்டியார் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அவங்க முன்னோர் இங்கே தான் பிறந்தவங்க இல்லையா? இல்லை, அவங்க தனி. அவங்க தனி வீடு. அப்படியே? ஆமாம், அவங்களுக்கு வங்காளத்தார் வீடு தான். அவங்க ஆனால் தனி. அது இந்த செட்டியாருடைய அண்ணன் தம்பி அந்த மாதிரி வருமோ? அந்த மாதிரி கட்டினவங்களுக்கு அந்த மாதிரி வீடு கட்டினது என்ன வரும்னு தெரியல. ஆனால் அவங்களும் வங்காளத்தார் வீடு தான். அவங்களுக்கு தனி வீடு. ஆமாம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது இருக்குது. இப்போ சமீபத்தில் யாரோ ஜெர்மன்லேருந்து வந்து பார்த்தா கொண்டா? ஆமாம், 3 நாள் வந்து இங்கே தங்கியிருந்து. யார், ஜெர்மனியர்களா இல்லை ஜெர்மனிஸ் 3 பேர் வந்துருந்தாங்க. இப்போ பேப்பர்லாம் கூட இருந்துச்சு, எனக்கு தெரியல. இங்கெல்லாம் ஒட்டி வச்சுருந்தோம். அப்படியே 3 பேர் இருந்து இங்கேயே படுத்து நம்ம பாயிலே படுத்து நம்ம ஆட்டுக்கல்ல மாவாட்டி கேணியில் கயிறு போட்டு இறச்சி குளிச்சு. ஜெர்மனியில் என்னவா இருக்காங்களா அவங்க தெரியல. சயின்டிஸ்ட் மாதிரி தெரிஞ்சு. அப்படியே அந்த இதில் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஜெர்மன்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அது அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாங்களா? அவங்க பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. 2 days இங்கே இருந்து படுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. இப்போ இந்த ஆறாவை சண்முகநாதபுரத்தை பற்றி மேற்கொண்டு அவங்களுக்கு தெரியுமா? எத்தனை குடிகள் அப்படின்னு தெரியுமா? இந்த கட்டப்பட்ட எத்தனாவது வீடு? ஆறாவையில் முத கட்டப்பட்ட வீடுகள் கொஞ்சம் இருக்குது. ஒரு 30-40 வீடு தான் கட்டினது முதல்ல. இந்த வீடு எத்தனாவது வீடாக தெரியுமா? இல்லை முதல்ல கட்டப்பட்டதா அதுக்கப்புறம் கட்டப்பட்டதா? இல்லை, முதல்ல கட்டப்பட்ட வீடு அந்த குருணி வீடு, நம்ம வீடு, தென்னப்பண்ணா வீடு, சுடாட்டார் வீடு, இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள வீடுகள் தான். இப்போ உள்ள வீடுகள்லாம் அப்புறம் வந்தது தான். இது ஆரம்ப ஸ்டேஜ் வீடு தான். நம்ம வங்காளத்தார் வீடு செஞ்ச தர்மங்கள் இங்கே இப்போ இந்த ஊரணி நீங்கள் தான் வெட்டியிருக்கீங்க. ஊரணி, ஆமாம், அது ஐயனார் வழி இடம். ஐயனார் வழி காரைக்குடி ஐயனார் வழி இடம். அதனால் அந்த அதில் உன்னுடைய வரவு செலவு பூரா ஐயனார் வழிக்கு தான் சேரும். நம்ம தனிப்பட்ட ஆள் யாரும் அதை எடுத்துக்க முடியாது. எல்லாமே எந்த 10 பைசா வந்தாலும் கோயிலுக்கு தான். இப்போ இந்த ஆறாவை மருத்துவமனை இருக்கிற இடம் யாருடையது? அது எங்களுடைய இடம். நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்? ஃப்ரீயா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க? கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்தை விட்டு கொடுத்துருக்கு. வேறு இங்கே உங்களுடைய தான தர்மங்களில் முக்கியமாக குறிப்பிட சொல்ல வேண்டிய இடம் ஏதாவது? நமக்கு எங்கள் விட்டு இடங்கள் வேறு எதுவும் இல்லை. வேறு நம்ம எங்கள் விட்டு இடங்கள் வேறு ஒன்றும் இல்லை. அந்த பெரிய இடம் அது மட்டும்தான். அதுதான் கோயில் பராமரிப்புக்காக அந்த இடத்த வச்சுருக்கேன். அதில் வர வருமானத்தை எல்லாம் ஐயனார் வழிக்கு தான் போகும். வேறு யாரும் தனிப்பட்ட ஆள் யாரும் எடுத்துக்க முடியாது. சரி 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 சரி. நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீங்க? அந்த வருமானத்தை பயன்படுத்த மாட்டோம். இன்னும் ஊரணி உங்கள் பேரில் தான் இருக்குது, கோயில் பேரில் தான் இருக்குது? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாமே கோயில் பேரில் தான் இருக்குது. சப்போஸ் இப்போ இந்த வேலிக்கருவு அதெல்லாம் எதுவும் வெட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு உண்டான வருமானம்லாம் வந்து நம்ம கோயில் கணக்கிலே போட்டுருவோம். கோயில் கணக்கிலே போட்டு அந்த சிவன்ராத்திரி டயத்தில் அந்த பணத்தை நாங்கள் எடுத்துக்குவோம். உங்களுடைய குலசாமி எது என்ன? ஐயனார். பொய் சொல்லாமல் ஐயனார் தான். காரைக்குடி பொய் சொல்லாமல் ஐயர். ஆமாம், ஐயனார் தான். ஐயனார் தான். சரி. இப்போ உங்கள் பையங்கெல்லாம் இங்கே வேலை செய்கிறான்? என் பையன் பெரியவன் சென்னை அம்பத்தூரில் இருக்கான். அவன் வந்து எல்என்டி இன்ஃபோடெக்கில் சீப்பாக இருக்கான். சின்ன பையன் லண்டனில் இருக்கான். என்னவா இருக்காங்க? அவன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். பெரிய கம்பெனியில் லீடு மேனேஜராக இருக்கான். பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்குது. சரிங்க சரி. அமெரிக்காவில் என்ன இவங்களும் வேலை செய்கிறாங்களா இல்லை கணவர்? இல்லை, கணவர் தான் வேலை செய்கிறாப்புல. சரிங்க சரிங்க. இப்போ இந்த அதை கேட்க மறந்துட்டேனே. பராமரிப்புக்கு ரொம்ப பெரிய செலவு. இவ்வளோ பெரிய வீடு. ஆமாம், பராமரிப்புக்கு வந்து நாங்கள் வந்து வருஷத்துக்கு 10,000 வாங்குகிறோம். 3 ஐயா கட்டி 30,000 ரூபா வாங்குகிறோம். ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ள செலவுகள் வந்துச்சுன்னா நாங்களே இங்கே பண்ணி விட்ருவோம். கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட தான் சின்ன செலவுகள். சின்ன செலவு, ஒரு பைப் மாற்றுறது, இந்த பல்ப் போடுறது, அது மாரிலாம். பெரிய செலவுலாம் இருந்தால் கேட்டு செய்வோம். அதுக்கு மேலே வந்தால் எல்லோரும் டிவைட் பண்ணி பணத்தை எடுத்து போட்டு செய்வோம். இந்த 50 ஃபேமிலி? ஆமாம், 50 ஃபேமிலி செஞ்சுருக்கீங்க. ஒரு புள்ளிக்கு எவ்வளோன்னு ரூபா எடுத்து அதை பண்ணுறது. இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஏதோ இன்ஜினியரை கூட்டி அந்த காமிச்சிருக்கீங்களா இப்போ வச்சு? இல்லை, அதெல்லாம் இப்போ ஒன்று நல்லா தான் நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே தானே இருக்கோம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இது இந்த வீட்டில் பயன்படுத்தி இருக்கிற பொருள் வெளிநாட்டு பொருள் எதுவும் பயன்படுத்தியிருக்கீங்களா? டைல்ஸோ மரங்களோ அல்லது கண்ணாடியோ, இந்த ஜெர்மன் பெல்சியம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே? ஆமாம், அது பர்மா எட்டுலாம் பண்ணி மேலே இருக்கிற படமெல்லாம் பர்மாவிலேருந்து வந்த படம் தான். அங்கே அந்த கல்யாண கோட்டையில் இருக்கிற படமெல்லாம். அப்படியே ஓவியங்களா? ஓவியங்கள். அந்த பேரான்னு ஒரு ஊர் இருந்திருக்கு போட்டுக்கப்போ அங்கே மலேசியாவில். அங்கே எடுத்த போட்டால் தான் இங்கே இருக்கு. அப்போ அந்த காலத்தில் எல்லோரும் பேரா கம்பாரா அங்கங்கே இருந்திருக்காங்க. கல்கட்டாவையும் தொழில் பண்ணியிருக்கா, மலேசியா சிங்கப்பூர்லேயும் பண்ணியிருக்காங்க, பர்மாவிலையும் இருந்திருக்காங்க. பர்மாவில் யாரும் இல்லை. இங்கே வங்காளத்தார் விட அங்கே போனதில்லை. மலேசியா, சிங்கப்பூர். இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் சிங்கப்பூரில் இருந்தவங்க, சித்தப்பார் வந்து மலேசியாவில் ஆடிட்டராக இருக்காங்க. அதேமாரி மற்ற குடும்பத்துலேயும் எல்லோரும் அங்கங்கே இருக்கா. இப்போ இங்கே யாராவது வள்ளியாச்சி மாதிரி யாராவது இங்கே இருக்காங்க, வீட்டை பார்த்துக்குருவாங்க. வள்ளியாச்சி இருக்காங்க. இந்த சோம பொண்டாட்டி ஆனந்தி இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் இப்போ இங்கே எதுக்கு இருக்காங்க. அவங்க எதுவும் வந்ததுன்னா பார்த்துக்குருவா தகவல் சொல்லிடுவா. அவங்கள்கிட்ட தகவல் சொல்லிடுவா. நான் இங்கே இருக்கிறனால அடிக்க வந்து அப்படியே பார்த்துட்டு போவேன்.
மற்றபடி எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா இந்த வீட்டில் உங்கள் பாலிய காலத்தில் இங்கே வளர்ந்துருக்கீங்களா? சின்ன பழகெல்லாம் இங்கே படித்தோம். இல்லை இந்த வீட்டில் என்ன படிக்கல? ஆமாம், இங்கேருந்து அப்போல்லாம் இங்கே தானே இல்லை, இப்போ தானே எல்லாரும் தனியாக வீடு கட்டிக்கிட்டு போயிருக்கு. எல்லாருமே இங்கே உங்கள் பாலியத்தில் எல்லாருமே இங்கே தான் இருந்தோம். அப்போல்லாம் எல்லா அலாப்பினோட பூரா பேர் இங்கே தான் ஜேன்னு இருக்கு. அப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்லாம், ஒரு பொங்கல் பிள்ளையார் நோம்பெல்லாம் பிரமாதமாக இருக்கும், திருவிழா மாதிரி இருக்கும். அப்போ எல்லாரும் இங்கே இருக்கனால சின்ன பிள்ளை சொன்னீங்க இல்லையா ஜேன்னு இருப்போம் அப்படின்னு. அப்போ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எப்படியும் ஒரு 20-25 பசங்க என் லெவலில் இருந்திருப்பாங்க அப்போவே. 20-30 ஃபேமிலி இங்கே இருந்திருப்பாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாரையும் நிறைஞ்சிருக்கும். எல்லாருக்கும் அந்த ஒரு வீடு தான், அந்த ஒரு வீட்டில் தான் எல்லாமே நடந்திருக்கு. அப்போ அடுப்படி மட்டும் ஒருத்தருக்கு தனி, சமையல் பூரா இங்கே தனி, மிச்சபடி பூரா இந்த ஒரு வீட்டில் வச்சு ஒரு ஃபங்க்ஷனாக இந்த வீட்டில் வச்சுட்டு இப்போ பிள்ளையார் நம்மன்னு வச்சுங்களேன், இந்த வீட்டில் முதல்ல எடுக்கிறது, அப்புறம் இங்கே எடுக்கிறது, அங்கே எடுக்கிறது, இங்கே எடுக்கிறது, எல்லார் வீட்டுக்கும் போய் எல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். பையங்க பிறந்தது அங்கிட்டு தனியாக போயிட்டீங்களோ? பையங்க பிறக்கையில் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கிட்டு போயிட்டீங்களோ? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பேங்கில் இருந்ததுனால அப்படியே 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருந்ததுனால அந்த பக்கம் அப்படி போயிடுச்சு. எல்லாரும் மாதிரியே தனித்தனியாக வீடுகளை கட்டிட்டு அங்கே கிளம்பி வந்து அடிக்கடி பார்த்துக்கிறீங்க. ஆமாம், 100 பேராக இருந்திருப்பாங்களாண்ணே? 100 பெரியவர்கள்லாம் இருக்கும். தாய் தகப்பன் அப்பத்தா ஆச்சி. ஆச்சி வணக்கங்க. ஆச்சி வணக்கம். ஆச்சி நீங்கள் பிறந்தது கல்லுப்பட்டின்னு சொன்னாங்க. ஆமாம். அந்த தாய் தகப்பன் பேர், நீங்கள் இப்போ பிறந்தது படித்தது, அந்த கல்யாணம் வரைக்குமா வாழ்க்கை வரைக்குமான ஒரு 2-3 வரியில் சொல்லுங்களேன். எங்கள் அப்பா பேர் வள்ளியப்ப செட்டியார், அம்மா பேர் நாகம்மை. நான் படித்தது 8வது இங்கே கல்லுப்பட்டியில் படித்தேன். கல்லுப்பட்டியில் படித்தேன். பிள்ளை ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று. ஆச்சிக்கு வயசு என்ன இப்போ? எனக்கு 80. சரிங்க சரி. 80 வயசு ஆகுது. எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சுங்க ஞாபகம் இருக்காச்சு? 64. 64. இவங்க வீட்டுக்காரர் வந்து உறவு தான், சொந்தம் தானே? இல்லை, அண்ணியந்தேன். அண்ணியந்தேன். இந்த வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் வரும்போது எத்தனை ஃபேமிலி இங்கே இருந்திருப்பா அஜய்? ஒரு 20 ஃபேமிலி இருந்திருப்பாங்களா? கணவன் மனைவி குழந்தைங்க அப்புறம் நீங்களாம் அதில்? இங்கே தான் அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் இங்கே தான். உங்கள் பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. பொங்கலுக்கு? ஆமாம். அவங்க எங்கே இருக்கா? பொண்ணு மலேசியாவில் இருக்கா. அவங்களும் எங்கே படித்தாங்க? ஆரம்ப பள்ளி ஆறாவது தானே? ஆறாவது. பையனும் அதே மாதிரி தான்? ஆமாம். இங்கே ஆறாவது ஆரம்ப பள்ளி, அதுக்கப்புறம் அழகாப்பாவா? இல்லை இல்லை, அவன் படிக்கல, இதோட 9வதோட நிப்பாட்டிட்டேன். அப்படியா? இன்று அம்மூர் மில்லில் தான் வேலை பார்த்தேன். ஓ சரி 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 சரி. வேலை பார்த்துட்டு இப்போ சும்மா தான் வீட்டில் இருக்கேன். பையன் நல்ல வேலையில் இருக்கேன், அதுக்காக நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு வீட்டில் தான் இருக்கேன். ஓ, உங்கள் பேரை நல்ல வேலையில் இருக்காரோ? அப்போ உங்கள் மக அமெரிக்காவா? இல்லை, மலேசியா. மலேசியாவில். அவங்க என்னவா இருக்காங்க? மாப்பிள்ளை விசாவில் இப்போ இதில் இருக்காங்க. சரி 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 சரி. இந்த வீட்டில் உங்கள் இப்போ அவங்க உங்கள் குழந்தைலாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க எத்தனை பேர்? அந்த மாதிரி அந்த ஒரு குழந்தை, 2 குழந்தை, ஒரு குழந்தை பிள்ளை போயிட்டாங்க, ஒரு குழந்தை இங்கே இருக்காங்க, 3 நாத்தனார். இந்த கூட்டு வாழ்க்கையில் இந்த எல்லாருமே வேற வேற அடுப்படியாக இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, விட்டு கொடுத்துக்க மாட்டோம். ஆனால் எல்லாருமே ஆரம்பத்தில் இந்த தமிழ் வழி பள்ளிக்கூடத்துலாம் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே 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 போய் அப்படியே படிச்சிருக்காங்க. இப்போ ஆச்சி தனியாக இருக்கிறீங்களா? நான் மட்டும் தம்பி எங்கேயாச்சும் வருவா? அடிக்கடி வருவா. தினம் பேசிக்கிறீங்க போன? நான் போயிட்டு வந்தேன், மலேசியா 4 தவணை போயிட்டு வந்துட்டேன். 4-5 நேரம் போனீங்களா? அருமை. மலேசியாவில் எந்த பகுதியில் தெரியல? கோலாலம்பூரில். இப்போ தம்பிவுக்கு என்ன பண்ணுறாங்க? வேறு இப்போ இது பேர் இன்ஜினியராக இருக்கேன். எங்கே? சென்னையில். மருமக இதில் காரைக்குடியில் வேலை பார்க்குறா, ஸ்ரீவித்யாவில் வேலை பார்க்குறா. ஓ சரி சரி. மருமக எங்கே இருக்கா? காரைக்குடியில். சரி சரி. இந்த வீட்டை பற்றி சொல்லுங்க ஆச்சி. இந்த வீட்டை பற்றி என்ன? எல்லாரும் நல்ல ஒற்றுமையாக இருப்போம், ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாருக்கும் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் வரும்போது உங்கள் ஐயாக்கமாரோ அல்ல பெரியவங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன தொழில் பண்ணாங்க நீங்கள் வர்ற காலத்தில்? அப்போவெல்லாம் எங்களுக்கு அந்த விவரம் தெரியாது. விவரம் தெரியாது. அங்கே இருந்தாங்க, பெரியவங்கள்லாம் இருந்தாங்க. மாமனார் மாமியார் இருந்தாங்க, இங்கே தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வாலிபத்தில் எங்கே இருந்தாங்க, என்ன தொழில் பண்ணாங்கலாம் தெரியாது. சரிங்க. இப்போ நீங்கள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றது உண்டா? வருவோம். யாருக்கு அங்கே கல்லுப்பட்டியில்? அங்கே தம்பி உண்டாட்டி. அப்படியே? சரி. ஸ்கூலுக்கு நேரே 8th வீடு கல்லுப்பட்டியில். ஆமாம். நம்ம வீட்டு பேர் என்ன? அவங்க வீட்டு பேர் தொத்தாட்டு செட்டியார் வீடுன்னு பேர். சரி. இப்போ ஆச்சு நீங்கள் வரும்போது ஜெக அப்படியே நல்லா எல்லாரும் பரவி இருக்கிறதுனால மனிதர்கள் மத்தியில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் தனிமையில் இருக்கீங்கல்ல, இங்கே 2 பேர் தான் இருக்கிறீங்க. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? அது நான் பாட்டு வேலை உண்டு, நான் உண்டு, எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் பாட்டு தனிமையாக இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷம், ஆரோக்கியமாக இருக்கு. அடிக்கடி அவங்களே ஃபோன் பண்ணிடுவாங்களா? தினம் மக விட்டு தினம் ஃபோன் பண்ணிடுவாங்க. 2-3 தவணை பண்ணிடுவாங்க.
நல்ல இதில் இருக்குதுங்க, நல்லது. இங்கே அடிக்கடி சொந்தம் சொத்துக்கெல்லாம் நீங்கள் போறீங்களா? நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேங்க, எந்த பிரச்சனையும் வச்சுக்கவும் மாட்டேன். நான் பாடி என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன். பிறந்த வீட்லேருந்து வருவாள் பார்க்க? வருவா. நீங்களும் போவீங்க? நான் போவேன். இப்போ அந்த நமக்கு வேண்டிய செலவு அழிவுக்கெல்லாம் நீங்கள் ஆச்சு பையனும் பொண்ணும் தரா தந்துப்பா. உங்கள்கிட்டையும் சேமிப்பு இருக்கும், இந்த பொருளாதார ரீதியாக இருக்கு, எல்லாம் நல்லபடியாக இருக்குது. நன்றிங்க ஆச்சு, ரொம்ப நன்றி.